Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. புல்லட் ட்ரெயின்ஸ் உலகம் முழுக்க அதிக அளவில் பயன்பாட்டு கொண்டு வரப்பட்டு வருது. சில நாடுகள் கடந்த வருடங்களாகவே புல்லட் ரயில்ஸை தங்களுடைய சேவையில பயன்படுத்திட்டு வராங்க. ஆனால் இந்தியாவில் இன்னமும் புல்லட் ரயில்ஸ் பயன்பாட்டுக்கு வரல. உண்மையிலே இந்தியா மாதிரியான பெரிய நாட்டுக்கு புல்லட் ரயில் சேவைகள் அவசியமானதாக இருக்குது. இந்த நிலைமையில இந்தியாவுக்கான புல்லட் ரயில் சேவை பற்றி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புதிய அப்டேட்டை வழங்கியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்த்துடலாம். பரப்பளவில் உலகத்துடைய பெரிய நாடுகளில் ஒன்று தான் இந்தியா. நம்ம நாட்டில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரயிலில் போகிறதுக்கு 2-3 நாட்கள் கூட ஆகுது. இந்த பயண நேரத்தை குறைக்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் பல நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வராங்க. வந்தே பாரத் ரயில்ஸ் கொண்டு வரது கூட அந்த நடவடிக்கைகள் ஒன்று தான். இருந்தாலும் வந்தே பாரத் ரயில்கள் கூட வழக்கமான எக்ஸ்பிரஸ் ரயில்களை காட்டிலும் சில மணி நேரங்கள் விரைவாக போகிறதுக்கு மட்டுமே ஏற்றவையாக இருக்குது. வந்தே பாரத்தை விட விரைவாக போகணும்னா புல்லட் ட்ரெயின் தான் வரணும். சைனா, ஜப்பான் மாதிரியான நாடுகளில் ஏற்கனவே புல்லட் ட்ரெயின் சேவை இருந்துட்டு தான் இருக்குது. இந்தியாவிலும் இத்தகைய ரயில் சேவைகள் சீக்கிரமாக ஆரம்பிக்க போகிறாங்க. இந்தியாவுடைய முதல் புல்லட் ரயில் சேவை அகமதாபாத் மற்றும் மும்பை நகரங்களுக்கு இடையே கொண்டு வரப்பட போகிறதா சொல்கிறாங்க. இதுக்கான தண்டவாள வேலைகள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்க இந்தியாவுடைய புல்லட் ரயில் சேவை பற்றி நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவுடைய வடக்கு, தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள்லையும் புல்லட் ரயில் சேவையை கொண்டு வரதுக்கான சாத்தியக்கூறுகளை ஆராயிற வேலைகள் ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து இந்த அதிவேகமான ரயில் சேவையை நாடு முழுக்க பல பகுதிகளில் கொண்டு வர மத்திய அரசு விரும்புகிறத அறிய முடியுது. இப்போ நடந்துட்டு வர மும்பை அகமதாபாத் ரயில் சேவை வேலைகள் பற்றி கூட குடியரசுத் தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வேலைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறதால அது எல்லாமே வேகமாக நடந்துட்டு வருது அப்படின்ட்டு இருக்காங்க. மகாராஷ்டிரா மாநிலத்துடைய மும்பை மற்றும் குஜராத் மாநிலத்துடைய அகமதாபாத் நகரங்களுக்கு இடையே சுமார் 508 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்தியாவுடைய முதல் புல்லட் ரயில் சேவை அமைக்கப்பட்டு வருது. இந்த வழித்தடத்தில் இயக்கப்பட இருக்கிற புல்லட் ரயில்கள் அதிகபட்சமாக மணிக்கு 320 km/h வேகத்துக்கு இயக்கக்கூடியதாக இருக்க போகுது. இதன் மூலமாக மும்பை அகமதாபாத் இடையேயான தூரத்தை ஏறக்குறைய வெறும் 2 மணி நேரத்தில் கடந்துடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேற்கு இந்தியாவுடைய மிக முக்கியமான 2 நகரங்களை இணைக்கிற இந்த வழியில் சூரத் மற்றும் வதோதரா ஆகிய 2 நகரங்களில் மட்டுமே இந்த புல்லட் ரயில் நிற்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சூரத் மற்றும் பிலிமோரா இடையேயான முதற்கட்ட வேலைகள் 2026 ஆகஸ்ட் மாதத்தில் நிறைவு பெற்றுவிடும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மெட்ரோ ரயில் சேவையை பற்றி கூட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சில விஷயத்தை சொல்லியிருக்காங்க. கடந்த 10 வருடங்களில் 21 நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் சேவைகள் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. வந்தே மெட்ரோ மாதிரியான திட்டங்கள் நாட்டுக்கான பொது போக்குவரத்தை மேம்படுத்துறதுக்கான மத்திய அரசாங்கத்துடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ புல்லட் ரயில்கள் இந்திய போக்குவரத்துடைய மிக முக்கியமான மைல்கல்லாக இருக்க போகுது அப்படின்றது உறுதி தான். ஆனால் இந்தியாவுடைய முதல் புல்லட் ரயில் சேவை வர்றதுக்கு இன்னும் 5 வருஷங்கள் மேலே ஆகும் அப்படின்னு தெரியுது. அப்படின்னா நம்மளோட சென்னையில் புல்லட் ரயில் சேவை வர்றதுக்கு குறைஞ்சது இன்னொரு 10 வருஷங்கள் ஆகிடும். ஒரு நாட்டுடைய வளர்ச்சியாக பார்க்கும்போது இது நல்லது தான். ஆனால் பொதுமக்கள் பார்வையில் பார்க்கும்போது நிறைய கேள்விகள் எழுப்பப்படுது. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ புல்லட் ரயில் வேணால் எடுத்துகிட்டு வாங்க, வந்தே பாரத் எத்தனை வேணால் கொண்டு வாங்க, ஆனால் தண்டவாளத்தை சரி பண்ணுங்க, அதுதான் முக்கியன்றாங்க. ஏன்னா சமீப காலங்களாகவே தொடர்ச்சியாக இந்தியாவில் ரயில் விபத்துகள் நடந்துட்டு தான் இருக்குது. அதில் முக்கியமான காரணங்களில் ஒன்று தான் தண்டவாளங்களில் இருக்கிற பிரச்சனை. இதனால தான் நிறைய ரயில்கள் தடம் பொருளுது. அப்படி இருக்கும்போது 320 km/h அப்படின்னு போகிற ஒரு புல்லட் ரயிலில் தண்டவாளங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்களே நினச்சிக்கோங்க. ஸோ இந்த புல்லட் ட்ரெயின் திட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இன்னும் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்திய ரயில்வே மேற்கொள்ளணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன். Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now.